என் பக்கத்து வீட்டு வந்திருக்கிற ஒரு ஆண்டி என்கிட்ட கேட்டால் ஊறுகாய் பண்ணிக்க முடியும் தெரியுமா? ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஆந்திரா ஊறுகாய் வேணும்னு சொன்னான். ஆந்திரா ஊறுகாய் பண்ணும்போது எப்படி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன். இது நானே டெமோ பண்ணி என் கையாலே பண்ணின ஆந்திரா ஊறுகாய். இது போன வாரம் நாங்கள் பண்ணினோம். மாங்காய் ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப அந்த உள்ளில் இருக்கிற அந்த கொட்டை இருக்குது, அந்த கொட்டை ரொம்ப இளமாகவும் இல்லை, நல்லா தோல் வச்சு அந்த மாங்காயெல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட் பண்ண சொன்னேன். அவள் கொண்டு வந்தது 7 கிலோ மாங்காய் இருந்தது. அந்த 7 கிலோ மாங்காயை கட் பண்ணான். கட் பண்ணினதுக்கப்புறம் இது நானே டெமோ பண்ணி நானே எல்லாம் அவள் கையாலே என் கையாலேயே போட வச்சது. அவள் சொன்னால் அவள் கையால் போட்டால் மாங்காய் கட்டு போகும்னு சொல்லி என் கையால் போட்ட மாங்காய் 5 வருஷம் ஆகி எனக்கு இன்னும் அப்படியே இருக்குது. அப்போ அதை அதோட ப்ரிப்பரேஷன் நல்ல மிளகா, ஃபஸ்ட் கிளாஸ் மிளகா அவளை பொடிக்க சொன்னேன். மிக்சியில் உப்பு, இதுக்கு எல்லாமே அங்கே மெஷர்மெண்ட் எழுதியிருக்கு. உப்பு பொடிச்சது, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் மட்டும் கொஞ்சம் 250 கிராம் அந்த 7 கிலோ மாங்காய்க்கு. மற்றதெல்லாம் உங்களுக்கு அங்கே மெஷர்மெண்ட் இருக்குது. எல்லாமே நல்லா பொடிச்சுது. அதுக்கப்புறம் அவள்கிட்ட பாத்திரம் இருக்கலை, ஐடியா பண்ணி கொடுத்தேன். பக்கெட் எடுத்துவிட்டு இந்த ஒன்றா பொடிச்சு போட்டு அந்த ஒரு பவுடரை ஒரு பவுடர் போடும்போது நம்ம இழக்கணும். அதுதான் நம்ம எல்லாத்தையும் கொட்டி அப்படியே பண்ணக்கூடாது. ஒரு 2 பவுடரை போட்டு அதை நல்லா அணுக்கணும். அப்படி இப்போ இதில் அவள் சொன்னால் எனக்கு பூண்டு வேணும்னு சொன்னான். ஆக்சுவலி நான் பண்ணுறதானா பூண்டு போட மாட்டேன். இது ஆந்திரா அவக்காய் ஊறுகாய். ஸோ நாங்கள் பெருங்காயம் நல்லா வறுத்து பொடிச்சு போடுவோம். ஆனால் அவளுக்கு பெருங்காயம் இது பூண்டு போனதுனால இதுக்கு பெருங்காயம் தேவையில்லை. அதை உரித்து வச்சுருந்தா எல்லா பொடி, மிளகாப்பொடி, கடுகு பொடி, வெந்தயப்பொடி, உப்பு, அப்புறம் பூண்டு உரித்தது, இத்தனையும் போட்டு இலக்கி அப்புறமாக அந்த மாங்காயை க்ளீனாக வச்சுருந்தா அந்த மாங்காயை ஒன்று கூட நல்லா டிஷ்யூ பேப்பரில் பார்த்துட்டு அது கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா போட்டு இளக்கும்போது அவகிட்ட சொல்லியிருந்தேன் நான், எனக்கு ஆயில், இதையும் நல்லெண்ணெய் தான் வேணும்னு சொல்லி பாட்டிலோடு எனக்கு கொடுத்தா. பாட்டில் அந்த பச்சையாக இருக்கணும். எல்லாமே நம்ம பச்சை, ஒன்றும் சூடாக்க போகிறதில்ல, ஒரு பொடியை சூடாக்கலை. நம்ம அப்படியே பாட்டிலேருந்து சூடாக்காமல் அந்த இரிய நல்லெண்ணெய் விட்டு இளக்கி அப்படி இளக்கணும். அந்த இளக்கிறதுல தான் இருக்குது அது காம்பினேஷன் எல்லாமே. இப்போ அதில் ஒரு மாங்காய்க்கும் ஒரு வேணுங்கிற மசாலா பிடிச்சிக்கும். இது போட்டு முடித்தாச்சு. இப்போது நான் அதை வீடியோ எடுத்தாச்சு. இந்த மாங்காய் ஊறுகாய் 3 வருஷம் இல்லை 4 வருஷம் ஆனாலும் கட்டு போகாது. அவ்வளோ டேஸ்டியாக ருசியாக இருக்கும். இப்போ நமக்கு மாங்காய் ஊறுகாய் இருந்தால் தோசை, இட்லிக்கு தொட்டுக்கலாம். எந்த நம்மளுடைய டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அவக்காய் சாதம் வடித்து நெய் போட்டு இதை போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இது அவக்காய் நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. மாங்காயில் கால்சியம் இருக்குது. இந்த மற்ற எல்லாம் ஹர்பல். நம்ம நினைக்கிறோம் ஊறுகாய் நிறைய சாப்பிடக்கூடாது. ஊறுகாய் நிறைய சாப்பிடக்கூடாதுங்கிறது உப்பு இருக்குது அதில்.
அப்போ நம்ம ஊறுகாய் டைரெக்டாகவே உப்பு நிறைய போடுறது உடம்புல, அதுதான். ஆனால் கொஞ்சமாக ஊறுகாய் டெய்லி சாப்பிட்டா டைஜஷன் பவர் இஸ் ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் ஆந்திரா மாங்காய். இது பச்சையாக பண்ணணும். நானே நிறைய வாட்டி இது மாதிரி 2-3 வாட்டி பண்ணி எங்கிட்ட இப்போ 4 வருஷமாச்சு மாங்காய் அப்படியே இருக்குது. அப்போ கூட புது மாங்காய் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு கட்டு போகாமல் இருக்கும். ஸோ இது எல்லோரும் பண்ணி பாருங்கோ. இதுக்கு பெருங்காயம் அவசியம் இல்லை. பட் நான் பண்ணும்போது பூண்டு போட மாட்டேன். அவளுக்கு பூண்டு வேணும்னு சொன்னால் அவள் பூண்டு போட்டு பண்ணி கொடுத்தேன். ஸோ அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் ஊறுகாயை போட்டாச்சு. அவள் இன்னும் போட்டில் போட்டு மூடி வைக்கணும். அவள் ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை அவள் ஊறுகாய் அவள் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அது ரொம்ப சந்தோஷம். அது பண்ணினது அந்த அழகாக முடிஞ்சுது இன்றைக்கி. நல்ல ஒரு அதுக்கு நம்ம நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுதான் ஆந்திரா ஆவக்காய்.